என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான். நிறைய பேசிட்டோம், சண்டை போட்டோம், அவரெல்லாம் யாராலுமே மாற்ற முடியாது, இந்த லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்தான் உங்களை ஏமாற்றிட்டுருக்கான்னு. ஏன்னா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. உங்கள் கணவரை படைச்சதும் அதே தேவன் தான், அவரால் எப்படி மாற்ற முடியாமல் போகும்? உங்களுக்கு தேவை விசுவாசம். நீங்கள் தினமும் உங்கள் கணவருக்காக ஜெபத்தில் அவரை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, விசுவசிங்க, கண்டிப்பாக உங்கள் கணவர் மாறுவார். உங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு ஜெபம் ஜெபிக்க போகிறேன். இதில் நான் என்னோடய கணவரை மென்ஷன் பண்ண போகிறேன். நான் ஏன் கணவரோட பேரை எங்கே சொல்கிறேனோ அந்த இடத்துல உங்கள் கணவரோட பேரை நீங்கள் சொல்லி நீங்கள் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போது உங்கள் கணவரோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. வாங்க ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நான் அதிகமாய் அன்பு செய்யும் என்னில் பாதியான என்னுடைய கணவர் இம்மானுவேலை சமூகத்தில் வைக்கிறேன். இவரை என் வாழ்வில் நீர் அனுப்பியது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே என்பதை விசுவசிக்கிறேன். என் கணவரை நீர் கொடுத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வைத்ததற்காக உமக்கு நன்றி. இன்னும் என்னுடைய கணவருடைய இதயத்தை உமது ஞானத்தினாலும் அமைதியினாலும் நிரப்பும் தேவனே. என் கணவரோட கூட இரும். அவர் சரியான முடிவுகள் எடுக்க அவருக்கு உதவி புரியும். அவருடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்தும். கணவருக்கு உம்முடைய வழியில் நடக்க தேவையான பலத்தையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் தாரும். அவருடைய பயத்தினின்றும் தோல்வி மனப்பான்மையினின்றும் சந்தேக புத்தியிலிருந்தும் காத்து கொள்ளும். உம்முடைய மாசற்ற அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் அவருடைய இருதயத்தை நிரப்பும். நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது கிருபையிலும் விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் ஒருவரை ஒருவர் ஆதரித்து வாழ அருள் புரியும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபத்தை யாருக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கணவருக்கு இதை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.